வணக்கம். இன்னைக்கு நம்ம குதிரைவாலி மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு வாணலியில் எண்ணெய் காய வச்சு பிரியாணி இலை போட்டு தாளித்து சீக்ரெட் மசாலா பொடி போட போகிறோம். சீக்ரெட் மசாலா பொடியோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு பொடி நம்ம 1.5 ஸ்பூன் போட போகிறோம். இது பொரியறதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் அடிகனமான பாத்திரத்தை சிம்மில் வச்சு கறியில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை வேக வைக்க போகிறோம். அதுவே தண்ணி விட்டுக்கிட்டு வரும். அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் தான் மூடி வைக்கணும். அப்போ தான் கறி ஸ்பாஞ்சாட்டம் வேகும். அந்த டைமில் நம்ம இந்த பக்கம் பொரிஞ்சிருச்சு மசாலா பொடி. நம்ம பெரிய வெங்காயம் போட போகிறோம். உலக்குக்கு 3 பெரிய வெங்காயம் கணக்கு வச்சு போட்டிங்கன்னா தான் பிரியாணி டேஸ்ட் வரும். இன்றைக்கி நம்ம 1.5 உலக்கு பண்ண போகிறோம். அதனால் 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நான். அது வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா போடுறேன். புதினா ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரைக்கவும் போகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காட்டினா நீங்கள் அரைக்காமல் வதக்க மட்டும் செய்யுங்க. இப்போ நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஊற்ற போகிறேன். நம்ம சோம்பு பொடி போட்டதுனால இதில் சோம்பு போடலை. இந்த மசாலா நல்லா வதங்கினோடனே நம்ம ஒரு தக்காளி பழம் போடுறோம். உலக்குக்கு 1 தான் இதுவும் கணக்கு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம அந்த கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால சீக்ரெட் மசாலா காரமாக இருக்கும். அதனால் அப்படி போடுறோம். தேவையான அளவு உப்பும் போட்டுறோம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்குங்கிறதுனால. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் போட போகிறேன். நம்ம அந்த கரம் மசாலா அரைச்சி ஃபஸ்ட்டு போட்டதுனால இதுவே காரமாக இருக்கும். காரம் பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் கறியும் சாஃப்டாக வெந்துருச்சு. அது நல்லா வேகிறதுக்காக நம்ம குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு சிம்மில் 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ஏன்னா இது மட்டனாக இருக்கிறதுனால. அப்புறம் அதில் இருக்க தண்ணி வத்துறதுக்கு நம்ம வற்ற விடுறோம். அந்த டைமில் இந்த பக்கம் அடிகனமான பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குதிரைவாலியை தண்ணி இல்லாமல் இருத்து வறுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த இடத்துல நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நெய் போட்டு வறுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நம்ம குதிரைவாலியும் வறுக்கிறோம். சிம்மிலே வச்சு தான் வறுக்கணும். அடி பிடிச்சிடாமல் வறுத்துக்கணும். ஏன்னா நம்ம கழுவி வச்சுருக்கிறதுனால ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அடி கொஞ்சம் ஒட்டாமல் நம்ம வதக்கிக்கணும். 2 வதங்கினோடனே இந்த மசாலா தூக்கி நம்ம குதிரைவாலியிலேயே போட்டுட்டு இந்த மசாலா பாத்திரத்துலேயே உலக்கு குதிரைவாலிக்கு உங்களுக்கு குழைவாக வேணுன்னா 3 டம்ளர் தண்ணி, உதிரியாக வேணால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதித்த தண்ணியை தூக்கி இந்த அடிகனமான பாத்திரத்திலே போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம ஒரு கிளறி மூடி வைக்கிறோம். நம்ம திறந்து கிளறி தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். நீங்கள் ப்ரெஷர் பேன்லேயும் இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம். திறந்தே செய்யலாம். ப்ரெஷர் பேன் மூடியை யூஸ் பண்ணியும். இது நான் இந்த ஏஎம்சி பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கிறோம். நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.